Good morning students. Good morning students. Today நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல இருக்க ப்ரோஸ் த குயின் ஆஃப் பாக்ஸிங். அது வந்து எம்சி மேரி கோம் எழுதியிருக்காங்க. எம்சி மேரி கோம்ங்கிற வந்து இந்தியாவில் இருந்த ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இந்தியன் பாக்ஸர், உமன் பாக்ஸர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்கள ஏன் இவ்வளோ புகழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த இந்த லெசனில் நமக்கு என்ன அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க எழுதின அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற ஒரு அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து நமக்கு கொஞ்சம் லெசன்ஸில் நம்ம ப்ரோஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சிங்கப்பெண்களோட நேம் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கேம்ஸ் வந்து மிஸ் மேட்சாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிவி சிந்து. பிவி சிந்து நமக்கு தெரியும், பேட்மிண்டன். பிவி சிந்து பேட்மிண்டன். அடுத்து கீதா பகத் வந்து செகண்ட் ஒன். அவங்க வந்து வெஸ்லிங். கீதா பகத் வந்து வெஸ்லிங். அண்ட் கொனேரோ ஹம்பி வந்து செஸ்ஸில் வந்து சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து யார், கர்ணம் மல்லேஸ்வரி. அவங்க வந்து வெயிட் லிஃப்டிங்கில் இருந்திருக்காங்க. கர்ணம் மல்லேஸ்வரி வந்து வெயிட் லிஃப்டிங். அண்ட் அஞ்சலி பகத் எதில் இருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங்கில். ஃபிஃப்த் ஒன் அஞ்சலி பகத் ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க. அண்ட் சானியா மிர்சா டென்னிஸ். தீபிகா பல்லிகால் அவங்க எதில் இருக்காங்க அப்படின்னா ஸ்குவாஷ் இது. அண்ட் பாலு சௌத்ரி அவங்க வந்து ஸ்விம்மிங். பாலு சௌத்ரி வந்து ஸ்விம்மிங்கில் இருந்தால். பிடி உஷா வந்து அத்லெட்டிக்ஸ். சபா அஞ்சும் கரீம் ஹாக்கி. ஷபா அஞ்சும் கரீம் வந்து ஹாக்கியில் இருந்திருக்காங்க. அகன்ஷா சிங் பேஸ்கெட்பால். அண்ட் மித்தாலி ராஜ் கிரிக்கெட். ஷர்மிளா நிக்கோலட் வந்து ஹாக்கி. ஷர்மிளா நிக்கோலட் வந்து ஃப்ரான்ஸ். அவங்க அப்பா வந்து ஃப்ரான்ஸு, அம்மா வந்து பெங்களூர். இப்போ அவங்க இருக்கிறதும் ஃப்ரான்ஸில் தான், ஆனால் அவங்க இந்தியா வந்து அவங்க வந்து இவங்க ஷர்மிளா நிக்கோலட் வந்து கோல்ஃபில் இருக்காங்க. அண்ட் தீபிகா குமாரி. அண்ட் லாஸ்ட் ஒன் தீபிகா குமாரி ஆர்ச்சரி. அவங்க வந்து வில் அம்பு, அதாவது வில் வித்தையில் அவங்க நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியாவில் இருந்த மோஸ்ட் பாப்புலர் உமன் அத்லெட்டிக்ஸ். ஸ்போர்ட்ஸில் இவங்கெல்லாம் வின் பண்ணுவீங்க. சரி. த ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்டு ஸ்போர்ட் பர்சன்ஸ் ஆர் ரிலேட்டட் with the challenges they faced and their single-minded pursuit towards their goal. Such a book is sure to make an interesting as well as an inspirational read. Now read an excerpt from MC Mary Com's autobiography Unbreakable. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ஆட்டோபயோகிராஃபியெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க, அதை பற்றியெல்லாம் நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நாம் ஒரு புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கதை புக்கு வாங்கி படிக்கிறது, ஒரு நாவல் வாங்கி படிக்கிறது அவ்வளோ யூஸ் கிடையாது. நிறைய ஆத்தர்ஸோட ஆட்டோபயோகிராஃபி, சைக்காலஜி புக்ஸு, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்தோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து அந்த புக்கு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து புக்காக ரைட் பண்ணுவாங்க. அதை நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க ஒரு இப்போது 20 இயர்ஸில் என்ன பண்ணாங்களோ அதை வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. நம்ம அதை படிக்கும்போது அந்த 20 இயர்ஸில் இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அது வந்து அந்த புக்கு மூலிமா நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபி, சைக்காலஜி புக்ஸு,
செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸு இந்த மாதிரி வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நாவல்ஸ் படிக்கலாம், படித்தா அது எதுக்கு அப்படின்னா நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில நாவல்ஸும் வாங்கி படிக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம த குயின் ஆஃப் பாக்ஸிங்கோட ஆத்தர் அப்புறம் அபவுட் த ஆத்தர் மேரி கோம் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க நேம் ஃபுல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மெகட் சுங்னி சாங் மேரி கோம் இஸ் அ பாக்ஸர் அண்ட் த வின்னர் ஆஃப் 5 World Boxing Championship and an Olympic bronze medal in 2012. As a schoolgirl, she used to play a variety of sports, hockey, football and athletics, inspired by Manipuri boxer Dinko Singh, who won a gold at the Asian Games in 1998. Mary Kom took up boxing. She won the first medal of silver in Pennsylvania, USA in 2001. She is the only woman boxer to have won a medal in each one of the 6 World Championships. She was honored with a Padma Shri in 2010 and the Padma Bhushan in 2013 for her wonderful achievements in the field of sports. She wrote her autobiography Unbreakable in 2013. Unbreakable இவங்க இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 2013 எழுதுனாங்க. அதுக்கு நேம் வந்து அன்பிரேக்கபிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்களோட முழு பேர் வந்து மெகட் சுங்னி சாங் மேரி கோம். எவ்வளோ பெரிய பேர். அதுக்கு இவங்க எல்லோரும் ஷார்ட்டாக எம்சி மேரி கோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து ஒரு பாக்ஸர். என்ன பண்ணியிருக்காங்க, 5 year வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப், அதாவது 5 வருஷம் இவங்க வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல் இன் 2012 நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே இருந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து ஆர்வம் அதிகம். ஹாக்கி, ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸில் தான் நிறைய விளையாண்டுருந்தாங்க. ஒரு டைம் அங்கே வந்து மணிப்பூரி பாக்ஸர் டிங்கோ சிங் அவர் ஏஷியன் கேம்ஸில் கோல்டு வின் பண்ணதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பாக்ஸிங்குள்ளே வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வாங்கின மெடல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வாங்கும்போது என்ன அப்படின்னா பென்சில்வேனியா யூஎஸ்ஏலேருந்து 2001 சில்வர் மெடல் வாங்கினாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின இன்டர்நேஷ்னல் அவார்டு அதான். அண்ட் ஷீ இஸ் த ஒன்லி உமன் பாக்ஸர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இவங்க மட்டும்தான் 6 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இந்த அச்சீவ்மெண்ட்டை பிரேக் பண்ணவும் முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இவங்க மட்டும்தான் அந்த 6 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸையும் வின் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2010 பத்மஸ்ரீ அவார்டும் 2013 பத்ம பூஷன் அவார்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து 2013 தான் அன்பிரேக்கபிள் அப்படின்னு அவங்கள பற்றி அவங்க பயோகிராஃபி எப்படி வந்தோம் அப்படின்னு மேரி கோம் எழுதியிருக்காங்க. டு யூ நோ அப்படின்னு இங்கே வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இவங்க யாரும் உங்களுக்கு தெரியும், முகமது அலி. பாக்ஸிங் அப்படின்னு எடுத்துட்டா பாக்ஸிங் காட்ஃபாதர், அதாவது பாக்ஸிங் காட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முகமது அலி வாஸ் an American professional boxer and an activist. He was widely regarded as one of the most significant sports figures of 20th century. 20ஆம் நூற்றாண்டிலே இவரை மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, பாக்ஸிங்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முகமது அலி வந்து அந்த அளவுக்கு பாக்ஸிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. I hated every minute of training, but I say don't quit. Suffer now and live the rest of your life as a champion. முகமது அலி சொன்ன கோட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை வந்து நான் குவைட் பண்ணியிருந்தால் அதை வந்து குவைட் பண்ணக்கூடாது. ஏன் குவைட் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டால் தான் அதுக்கப்புறம் நமக்கு அந்த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்கூல்லையும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம படித்தோம் அப்படின்னா தான் நாளைக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த அளவுக்கு
ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஸ்கூல் வர அந்த நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, படிக்காமல் வந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரெஸ்ட் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சஃபர் ஆனீங்க அப்படின்னா தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். முகமது அலி சொன்னதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். அதை அவர் வந்து பாக்ஸிங் சொன்னார், நம்ம வந்து லைஃப்க்கு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரி, கிளாசரி பார்க்கலாம். த குவீன் ஆஃப் பாக்ஸிங் கிளாசரி. பிரின்ஸ்லி அப்படின்னா வெரி லார்ஜ். பிரின்ஸ்லி அப்படின்னா வெரி லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரொம்ப பெரிய. அப்படின்னா ஜெட்லாக் அப்படின்னா எ டயர்ட் அண்ட் அன்பிளசன்ட் ஃபீலிங் அ பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோவிங் அ லாங் ஃப்ளைட் த்ரூ டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். அதாவது ஜெட்லாக் அப்படின்னா ஃப்ளைட்டில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவல் டைம் நம்ம ஈவினிங் நைட் ஒரு 10 o'clock தூங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த டைம் ஜோனில் நம்ம 10 o'clock தூங்கிட்டு 5 o'clock வேக்கப் ஆயிடுவோம். ஆனால் நமக்கு டைம் ஜோன் மாறும்போது அந்த டைம் மாறிடும், நம்மளால் ப்ராப்பராக தூங்க முடியாது. இங்கே நமக்கு 8-10 மணி அப்படிங்கும்போது யூஎஸ்ஏல வேறு டைம் இருக்கலாம், பகலாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த டைம் ஜோனில் மாறி வரும்போது அவங்களால ப்ராப்பரான ரெஸ்ட் எடுக்க முடியாது, அது அவங்களுக்கு செட் ஆகாது. அதை தான் ஜெட்லாக் அப்படிம்பாங்க. அப்பிடைட் அப்படின்னா ஹங்கர், பசின்னு அர்த்தம். லார்டட் அப்படின்னா அப்ரிஷியேட்டட். கன்விக்ஷன், ஃபிம், ஃபெய்த் ஆர் பிலீவ், நம்பிக்கை. ஸ்டேட், சாட்டிஸ்ஃபை. பேலட், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். பேலட் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், ஏன் நமக்கு பிடிச்ச டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது ஃபெலிசிட்டேஷன் அப்படின்னா கங்க்ராச்சுலேட்டரி அட்ரஸ், அதை அட்ரஸ் பண்ணுறது. அவங்களுக்கு அட்ரஸ் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறது. அடுலேஷன் அப்படின்னா அப்ரிஷியேஷன், அதை ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். எச்டு அப்படின்னா இம்ப்ரிண்டட், மனசில் பதிஞ்ச. எச்டு அப்படின்னா இம்ப்ரிண்டட் அப்படின்னா பதியப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நினைவுகள் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இந்த லெசனில் நமக்கு சொல்லுவாங்க இம்ப்ரிண்டட் அப்படின்னு. ஸ்பெகுலேஷன் அப்படின்னா கெஸ் பண்ணுறது, அதாவது ஒரு இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது தான் அது. ஹால் அப்படின்னா டேக்கிங் எ கலெக்ஷன். ஹால் அப்படின்னா டேக்கிங் எ கலெக்ஷன். நம்ம வாங்கின அவார்டையெல்லாம் கலெக்ஷனாக ஒரு வச்சுருப்போம் இல்லைங்களா. ஒரு சில படத்துலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அப்படியே வரிசையாக வச்சுருப்பாங்க, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் அப்படியே லைனாக வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ஷன் நான் இத்தனை அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறது அது. ஓகேங்களா, கிளாஸரி பார்த்துட்டோம். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். The Queen of Boxing. Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kg category for the International Boxing Association, originally the Association Internationale de Boxing Amateur, or the AIBA, the World Women's Boxing Championships in Pennsylvania, USA in November-December 2001. இவங்க வந்து பேங்காக் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணதுக்கப்புறம் இவங்க எங்கே செலக்ட் ஆனாங்கன்னா 48 kg இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து இவங்களை வந்து 48 kg செக்ஷனில் இவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு போகிறாங்க. எங்கே அப்படின்னா பென்சில்வேனியாவில் நடக்கிற, அமெரிக்காவில் இருக்க, யூஎஸ்ஏவில் இருக்க பென்சில்வேனியாவில் ஏஐபிஏ அப்படின்னா அது ஒரு ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசா, இஸ்ரோ இந்த மாதிரியெல்லாம் அப்ரிவேஷன் அப்படின்னா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்காது, அந்த லெட்டர்ஸ் மட்டும் சொல்லுவோம். ஆனால் ஏஐபிஏ அது, அப்புறம் நாசா, இஸ்ரோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஏவிஏ அப்படின்னு என்ன, அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸி அமெச்சூர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை வந்து அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு இது கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க 2001 நவம்பர் டிசம்பரில் நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்க்கு வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்காக அவங்க கிளம்புறாங்க. மை ஃபாதர் மேனேஜ் டு கலெக்ட் only 2000 for my trip. I was both upset and very worried because I did heard of how expensive things were in America, but there was nothing my parents or I could do. I spoke to Andler, one of my friends, about my problem. He invited a few students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. 2 MPs donated rupees 5,000 and 3,000 respectively, and I suddenly had 10,000 in my hands. With this princely sum and a little more that had been collected from people, I left for the US. I was revealed to have money in my pocket and knew that I could not come back empty-handed after all the efforts that people had made on my behalf. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மை ஃபாதர் மேனேஜ் டு கலெக்ட் ஒன்லி ₹2,000 ஃபார் மை ட்ரிப். அவங்க அப்பானால் வெறும் 2000 ரூபாய் மட்டும்தான் அவங்களோட ட்ரிப்பு, இங்கே யூஎஸ் ட்ரிப்புக்கு அமெரிக்கா போடுறதுக்கு அவங்க அப்பானால் கொடுக்க முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வெறும் 2000 மட்டும்தான். 2000 மட்டும்தான் அவங்க அப்பானால் கொடுக்க முடிஞ்சது. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஏழ்மையிலேருந்து அவங்க அங்கே போயிருப்பாங்கன்னு. ஏன்னா யுஎஸ்ஏக்கு செலக்ட் ஆகிட்டாங்க, இருந்தாலும் அவங்ககிட்ட போகிறதுக்கான வசதி பத்தலை. அப்போ வந்து ஐ வாஸ் போத் அப்செட் அண்ட் வெரி ஒரிட் பிகாஸ் ஐ ஹியர்ட் ஆஃப் ஹவு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வேர் இன் அமெரிக்கா. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து திங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த 2000 ரூபாய் பத்தாது அப்படின்னு. பட் தேர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ். ஆனால் எங்கள் அப்பானாலையும் எதுவும் கொடுக்க முடியாது, என்னாலையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்போக் டு ஆன்லர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர்கிட்ட இவரோட ஃப்ரெண்டு மேரிகோமோட ஃப்ரெண்டு ஆன்லர் அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் மை ப்ராப்ளம், he invited new students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. பார்லிமெண்ட் எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, எம்பிஸ் கிட்ட வந்து ஒரு 2 எம்பிஸ் கிட்ட வந்து இவங்க அந்த ஆன்லர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஹெல்ப் கேட்குறாரு. அந்த 2 எம்பிஸ் டொனேட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து 5000 டொனேட் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 3000 டொனேட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து மொத்தம் அவங்க அப்பா 2000 கொடுத்தாரு, ஒரு எம்பி 5000 அண்ட் இன்னொரு எம்பி 3000, மொத்தம் அவங்ககிட்ட 10,000 அமௌண்ட் இருக்குது. இதை வச்சு princely sum, with this princely sum and little more that had been collected from people, I left for the US. அவங்களுக்கு அந்த princely sum அப்படிங்கிறது இங்கே ஏன் நியூ வேர்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஹியூஜ் அமௌண்ட்டு, அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டு வந்து கிடச்சிருச்சு, அந்த பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா அந்த 10,000 தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அமௌண்ட், அது கிடச்சிருச்சு. அதை வச்சு அவங்க யூஎஸ் போகிறாங்க. I was revealed to have money in my pocket and knew that I could not come back to empty hand after all the efforts that people had made on my behalf. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னோடய எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டு நான் வின் பண்ணிட்டு தான் வருவேன், எம்டி ஹேண்டடோட நான் ரிட்டர்ன் வரமாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஸ்னோவிங். We were confined to the sports arena
But what little I saw was pleasing to the eye. The people were enormously nice too. It was the first time in my life that I had traveled so far. I was looking forward to seeing what America was all about. But since we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அவங்க அந்த சிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கோல்டாக அழகாக இருக்கும். இட் வாஸ் ஸ்னோவிங், அப்படியே பனியெல்லாம் விழுந்து ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க. பட் வாட் லிட்டில் ஐ சா வாஸ் ப்ளஸ்ஸிங் டு த ஐ. அவங்க கண்ணுக்கு வந்து எல்லாமே வந்து அழகாக இருக்குது. த பீப்புள் வேர் எனாமலஸ்லி நைஸ் டு. அங்கே இருந்த மக்களும் சரி ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாங்க. அங்கே இருந்த மக்களும் ரொம்ப அன்பானவங்க, அந்த இடத்த விட அவங்களும் ரொம்ப அழகாக அன்பானவங்களாக இருந்தாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ ஹேட் ட்ராவல்டு ஸோ ஃபார். இதுதான் என் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட். பட் சின்ஸ் வி வேர் the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. இவங்க தான் அந்த காம்படிஷனில் வந்து லாஸ்ட்டு டீம். இவங்க டீம் தான் வந்து கடைசியாக வந்த டீம். ஸோ இவங்க வந்து ஏர்போர்ட் வந்த உடனே ரெஸ்ட் எடுக்காமல் நேராக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துக்கே வந்து போயிட்டாங்க. The other teams has already completed their weight in which is compulsory for all players. I was tired and suffering from jet lag. Jet lagன்னா நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைம் ஜோன்ஸில் மாறி மாறி ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தூக்கத்தை இழந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு டயர்டாக இருக்கிறது, அதுதான் ஜெட் லேக் அப்படின்னு சொல்கிறது. இவங்க வந்து கடைசியாக தான் வந்தாங்க. அது அதர் டீம்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த வெயிட் இன். அவங்க வந்து அதர் டீம்ஸ் எல்லாம் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. விச் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் பிளேயர்ஸ். ஐ வாஸ் டயர்ட் சஃபரிங் ஜெட் லேக். இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட் and here it was morning again. After I found out that I did not have any match that day. அவங்களுக்கு வந்து அந்த நாளில் வந்து எந்த ஒரு மேட்சும் இல்லை. ஏன்னா அந்த மேட்ச் இருந்திருந்தது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு டைம் ஜோன்லேருந்து வேறு ஒரு டைம் ஜோனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. வேறு டைம் ஜோனுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவங்களால அவங்களுக்கு அந்த ஜெட்லாக், அதாவது என்ன சொல்கிறது, ஜெட்லாக், அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஆனால் அந்த மற்றவங்க எல்லாருமே வந்து அதே நாளே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க டீம் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் இவங்களுக்கு டைம் கிடச்சிது. I was fortunate but some of teammates were not so lucky. எங்கள் டீம் வந்து லக்கியாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் கூட வந்தால் மற்ற சில டீம்ஸ் எல்லாம் அவங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் லக் இல்லை, அவங்கெல்லாம் அன்றைக்கே பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. I was able to rest well enough to face my opponent in the round. எனக்கு வந்து என்னோடய ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கான ரெஸ்ட்டு வந்து கிடச்சிது. ஸோ எனக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் அப்போவே காம்படிஷன் நடந்தனால எங்களையெல்லாம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வெயிட் பண்ண சொன்ன டைமில் நாங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. which I won comfortably. My fear of facing new opponents quickly vanished. I competed in 48 kg in this championship while teammates lost one after the other. I went on to reach the finals. I was even hopeful of winning the gold. The boxers were not unbeatable as I had earlier thought. என் கூட அவங்க டீமில் வந்தால் ஒரு சிலர் வந்து எல்லாம் தோற்று போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க 48 kgயில் சாம்பியன்ஷிப் அடிச்சிடலாம் அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு
ஹோப் இருந்துச்சு. அவங்க வந்து உறுதியாக எதில் இருந்தாங்கன்னா, நான் கோல்டு வின் பண்ணணுங்கிற ஒரு ஒரு டிசிஷன்லேயே ஒரு வைராக்கியத்தோடவே அவங்க வந்து அந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டவங்க அந்த இடத்துக்கு. ஸோ அவங்களாலலாம் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னலாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து கோல்டு வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே தாட்டில் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. I felt like this would be the event that would change my life. I kept telling myself I can face anyone in the ring. In the quarter-final, I defeated Nadia Kokmi of Poland by RSC, referee stopped contest applicable in the referee feels one of the boxer is inferior to the other and risk getting hurt badly. And in the semi-final, I defeated Jamie Behal of Canada by 21-9. I reached the finals but lost to Hala Sahin of Turkey by 13-5. அவங்க வந்து அந்த பிளேஸில் வந்து என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா, நான் வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், என்னோடய ரிங்கில் வந்து என்னோடய ஆப்போனண்ட் யாராக இருந்தாலும் நான் வந்து அவங்கள ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணது குவார்ட்டர் ஃபைனலில் யார் அப்படின்னா நதியா கோக்மி அப்படிங்கிற போலாண்டை சேர்ந்தவங்க அவங்கள வின் பண்ணாங்க. அவங்க எப்படி வின் பண்ணாங்க? ஆர்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட். ஆர்எஸ்சி அப்படின்னா ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட். ரெஃப்ரி ஆர்எஸ்சி எப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெஃப்ரி வந்து முடிவு பண்ணிடுவாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர்னால அடி தாங்க முடியலை, ரொம்ப அடி வாங்குறாங்க, அவங்களால இனிமேல் ஃபைட் பண்ண முடியாது, ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆப்போனண்ட்டை வந்து வின் பண்ணிட்டதா சொல்லிடுவாங்க. அந்த அடிப்பட்டவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து அப்படி தான் 2 பேர்த்த வின் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, போலாந்தை சேர்ந்த நைட்டியா கோக்மி அப்படிங்கிறவங்களையும், அண்ட் தென் செமிஃபைனல்ஸில் ஐ டிஃபீட்டட் ஜெமி பெஹால் ஆஃப் கனடா நாட்டை சேர்ந்த ஜெமி பெஹால் அப்படிங்கிறவங்களையும் இதே மாதிரி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஐ ரீச் த ஃபைனல்ஸ் பட் ஐ லாஸ்ட் ஹவுலாஸ் ஷாஹின் ஆஃப் டர்க்கி பை 13-5. ஆனால் ஃபைனல்ஸில் அவங்களால வந்து வின் பண்ண முடியல. டர்க்கியை சேர்ந்த ஹவுலா ஷாஹினை தோத்துட்டாங்க, அவங்கக்கிட்ட வந்து தோத்துட்டாங்க. த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் ஐ லாஸ்ட் மை appetite. I was not accustomed to the food that try as I might. I could not eat the food and I started to lose weight, so much so that just before the finals I was only 46 kg. This is probably what cost me my dream of winning gold, and I was very disappointed. I went to my room and cried. But the coaches were kind. They consoled me and lauded me on the silver win. I was the only one in the team to get the medal. Team to get a medal. But the biggest thing ஸோ இதில் வந்து அவங்க என்னாச்சு அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ, அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இழப்பு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, மை லாஸ் ஆஃப் appetite அப்படின்னா ஹங்கர் அப்படின்னு படித்தோம்.
கிளாஸரியில் பார்த்தோம் இல்லைங்களா, அப்பிடைட் அவங்க வந்து பசினால், ஏன்னா அவங்க வந்து புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, அந்த கண்ட்ரியில் இருந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு எடுத்துக்கல. ஐ வாஸ் நாட் அக்கம்ஸ்டட் டு த ஃபுட் த, எனக்கு அந்த ஃபுட்டு வந்து பிடிக்கல. ட்ரை ஆஸ் ஐ மைட் ஐ குட் நாட் ஈட் ஃபுட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு லாஸ் வெயிட் so much so that before the finals I was only 46 kg. அவங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெயிட் பார்த்தா அவங்க செலக்ட் ஆனது 48 kgயில், ஆனால் அவங்களோட வெயிட் வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி 46 kg தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே நியூ கண்ட்ரிக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆகலாம். நம்ம இந்தியாவில் இருக்க ஃபுட்டுக்கும் யூஎஸ்ஏல இருக்க ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து பிடிக்கல. ஸோ அவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட முடியல. அதனால் அவங்க வெயிட் குறைஞ்சனால அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல. திஸ் இஸ் ப்ராபபிளி வாட் காஸ்ட் மீ மை ட்ரீம் ஆஃப் வின்னிங் கோல்டு அண்ட் ஐ வாஸ் டிஸப்பாயிண்டட். இந்த ஒரு காரணம் தான் என்னோட ட்ரீமான கோல்டு வின் பண்ண முடியாத போனதுக்கு. இந்த கோல்டு வின் பண்ண முடியாமல் போனதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா என்னோடய பசி. நான் பசியால் இந்த ஃபுட்டு எனக்கு ஒத்துக்கலை. அதாவது அவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒத்துக்காது, அதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் க்ரைட். அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப அழுதுருக்காங்க. பட் த கோச்சஸ் வேர் கைண்ட். ஆனால் கோச்சஸ் வந்து ரொம்ப அன்பாக எடுத்து சொல்லி தே கன்சோல்ட் மீ. அவங்க வந்து சமாதானப்படுத்தி அவங்கள ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கன்சோல்ட் மீ அப்படின்னா ஆறுதல் சொல்கிறாங்க. லார்டட் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சில்வர் வின் பண்ணிட்டீங்க மேரிக்கும் அப்படின்னு சொல்லி, லார்டட் அப்படின்னா அப்ரிஷியேஷன் அப்படின்னு, அப்ரிஷியேட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சில்வர் வின் பண்ணிட்டீங்க, கோல்டு வின் பண்ணாட்டி என்ன, சில்வர் வின் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட எய்மே என்ன அப்படின்னா கோல்டு வின் பண்ணுறதான். மகாபாரத்தில் அர்ஜுனன் சொன்ன மாதிரி, எனக்கு அந்த குருவியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது குருதேவா. அதாவது மகாபாரதத்தில் அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் கோச்சிங் கொடுக்கறதுக்காக, வில்வித்தை கோச்சிங் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அர்ஜுனர் மட்டும்தான் சொன்னாராம், ஒரு மரத்து மேலே இருக்கிற கண்ணு மட்டும்தான், கண்ணை பார்த்து சுடணும், கண்ணை பார்த்து அம்பு செலுத்தணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னாங்களாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்களாம். அங்கே இருக்க இலை தெரியுது, குருவி தெரியுது, கால் தெரியுது அப்படின்னாங்களாம். ஆனால் அர்ஜுனர் மட்டும் என்ன சொன்னாரா அப்படின்னா, அந்த என்ன எய்ம் பண்ணுறாங்களோ அந்த எய்ம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதாவது அந்த குருவியோட கண்ணை பார்த்து அம்பை செலுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது, மற்றது எதுவும் தெரியல அப்படின்னு வந்து சொன்னாராம். அந்த மாதிரி இவங்க எனக்கு நான் கோல்டு மெடல் மட்டும்தான் வாங்கணும், ஆனால் சில்வர் மெடல் வாங்கினதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு கோல்டு மெடல் தான் வேணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டாங்க. I took away from this championship was conviction that I could take on any boxer.